பி லிமிடெடோட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபைனான்ஷியல் முடிவை இன்னைக்கு நாம அலச போறோம். ரெடியா? வெறும் 2% தள்ளுபடிக்காக 10% வட்டியில கடன் வாங்குறது முட்டாள்தனமா தோணுதா? வாங்க பார்க்கலாம். முடிவை முதல்லயே சொல்லிடுறேன், எந்த தயக்கமும் இல்லாம இந்த ஆஃபரை உடனே அக்செப்ட் பண்ணுங்க. பேசிக்ஸ் இதுதான். பில் மதிப்பு 75,000, பேங்க் ஓவர் டிராஃப்ட் வட்டி 10%, அப்புறம் வரி 30%. நார்மல் டைம் 3 மாசம். ஆனா 1 மாசத்துல கட்டினா டிஸ்கவுண்ட். அப்போ 2 மாசத்துக்கு நமக்கு ஃபண்ட்ஸ் தேவை. முன்கூட்டியே பணத்தை செட்டில் பண்ணா நமக்கு கிடைக்கிற அந்த 2% கேஷ் டிஸ்கவுண்ட் கரெக்டா 1,500 ரூபாய். சோ 75,000ல இந்த டிஸ்கவுண்ட்டை கழிச்சா பேங்க் மூலமா நம்ம கட்ட வேண்டியது வெறும் 73,500 ரூபாய் தான். இப்போ கணக்கு பாப்போம். 73,500 ரூபாய 2 மாசத்துக்கு 10% வட்டியில பேங்க்ல கடன் வாங்கணும். இப்படி கணக்கு போட்டா வரிக்கு முன்னாடி நம்மோட மொத்த வட்டி செலவு 1,225 ரூபாய் வருது. ஆனா இங்கதான் ஒரு மேஜிக். பிசினஸ் கடனுக்கு கிடைக்கிற 30% வரி விலக்கு மொத்த கேமையும் மாத்துது. இந்த டாக்ஸ் ஷீல்டு மூலமா கம்பெனிக்கு 367 ரூபாய் 50 காசு மிச்சமாகுது. சூப்பர்ல. ஆக மொத்த வட்டியிலிருந்து இந்த வரி சேமிப்பை கழிச்சா நம்ம உண்மையான வட்டி செலவு வெறும் 857.50 தான். ஃபைனல் கம்பேரிசன். தள்ளுபடியா கிடைச்ச 1,500லேருந்து இந்த நிகர வட்டி 857.50 கழிச்சு பாருங்க. ரிசல்ட் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டைரக்டா போய் சேர்ற உண்மையான லாபம் 642 ரூபாய் 50 காசுகள். அதான் சொன்னேன், இந்த ஆஃபரை ஏத்துக்கிறது கம்பெனியோட லாபத்தை கண்டிப்பா அதிகரிக்கும்னு டேட்டா தெளிவா சொல்லுது. இதே மாதிரி உங்க பிசினஸ் பேமெண்ட்ஸ்ல என்னென்ன மறைமுக லாபங்கள் ஒளிஞ்சிருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.